போல இருக்கு. ப்ரோ உங்களை பத்தி இவளுக்கு சரியா தெரியல. அந்த சாட்டையில அடிச்சவன மறுபடியும் வர சொல்லுவோம். அவனை ஒண்டி கொண்டி நின்னு அடிச்சிட மாட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு 3 அடியில நீங்க நாக் அவுட் பண்ணிடுவீங்க. அவ அடிச்சதையில எனக்கு நாக்கு தள்ளிடுச்சு. இதுல நான் நாக் அவுட் பண்ணுமா? மனோஜ், அவருக்கு ஏதோ மைண்ட் வாய்ஸ் ஓடுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்போ மனோஜ் சொன்ன மாதிரி அந்த ஆளை அனுப்பி வைக்கவா? ஐயோ இல்ல வேண்டாம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. பச்சலை எல்லாம் கட்டி இருக்கேன். அந்த இலையெல்லாம் எடுத்த பிறகு நான் சொல்லி அனுப்புறேன். அப்புறம் அனுப்புங்க, நாக் அவுட் பண்றேன். சந்தோஷ் சார், உங்களுக்கு பாக்ஸிங் எல்லாம் தெரியுமா? ஏன் தெரியாது, டிவில பாத்துருக்கேனே. சும்மா சிரிச்சுக்கிட்டு இருக்காத. இப்ப எதுக்கு இங்க வந்த? ஜீவா, இது 1 lakh செக். ஒரு கல்யாண சீர் வரிசை ஆர்டருக்கான அட்வான்ஸ். கிளைண்ட் நம்பரை நான் அனுப்பி விடுறேன், நீங்களே பேசிக்கோங்க. நீ என்ன வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்கவே மாட்டேன். இது நானும் நீயும் சேர்ந்து ஆரம்பிச்ச பிசினஸ். உன்னை இவ்ளோ பெரிய பிசினஸ்க்கு எம்டி ஆக்குனதும் நான் தான். அதனால இந்த பிசினஸ் மேல எனக்கு எப்பவுமே ஒரு அக்கறை இருக்கு. மனோஜ் சொல்லு. நான் ஏன் இதெல்லாம் செய்யறேன்னு தெரியுமா? நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும், உன் பிசினஸ் நல்லா போகணும், நீ என்னைக்குமே பிசினஸ் மேனா இருக்கணும். அதுக்காக தான். நான் கிளம்பட்டுமா? உன்கிட்ட தான் கேக்குறேன், நான் கிளம்பட்டுமா? ஏம்மா, யோ நீ பாஸ் ஆச்சேன்னு பாக்குறேன். திருப்பி என்ன அடி வாங்க வைக்க பிளான் பண்றியா நீ? இதுக்கு மேல என் பாடி தாங்காது ப்ரோ. ஏதோ உனக்கு நல்லது செய்யலான்னு பார்த்தா ஆளையே காலி பண்ணலான்னு பாக்குறியா நீ? அவங்க கிட்ட என்ன கோத்து விடுற? ப்ரோ நீங்க என்ன சாதாரண ஆளா? உங்க கெத்த காட்ட வேண்டாமா? அதெல்லாம் ஒண்ணு காட்ட வேண்டாம். வேணா ஒண்ணு செய்ய, தாட்டை அடிக்கிறவனை வர சொல்லி நீங்க 2 பேரும் சண்டை போடுங்க, நாங்க 2 பேரும் பாக்குறோம். நான் யாரு, எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனு, என்னால போய் அவனுக்கு ஈக்குவலா சண்டை போட முடியுமா? ஆமா, அப்படியே சண்டை போட்டாலும் அப்படியே ஏர்ல பறந்து அடிப்ப பாரு. பாஸ், என்ன இருந்தாலும் ரோகிணிக்கு உங்க மேல உண்மையான லவ் இருக்கு பாஸ். அதனாலதான் இப்போ உங்களுக்கு பிசினஸ் எல்லாம் குடுக்குறாங்க பாருங்க. இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா நம்ம டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க அப்படி நினைக்கல. நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாஸ். இது பாரு, யாரும் என்ன கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ரோகிணி எப்படிப்பட்டவனு உங்களை எல்லாரும் விட ஏமாந்த எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு இல்ல பாஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இதுக்கு மேல ஏதாவது பேசுன அந்த சாட்டை அடிக்கிறவன வர சொல்லிடுவேன். சந்தோஷக்கான மாதிரி உனக்கு ஆகணுமா? அதெல்லாம் வேணாம் பாஸ். ஓ போய் இதை செக்க பேங்க்ல போட்டு போ. ஓகே பாஸ். வாங்க வாங்க. ஏன் லேட்டு? சீக்கிரம் வர சொல்லி இருந்தேன்ல. நான் சவாரிக்கு போயிருந்தேன், லேட் ஆயிடுச்சு. நீ வர சொல்லி தான் அடிச்சு புடிச்சு ஓடி வந்தேன். டைமுக்கு சாப்பிடணும் இல்லங்க, அதான் சொல்றேன். சரி, நைட்டு மாமாக்கு சப்பாத்தி பண்ணிடவா? பண்ணு. ஆனா கொஞ்சம் அதிகமாவே பண்ண. என்னங்க திடீர்னு? அது அம்மாவும் மனோஜும் வேணான்னு தான் ஆரம்பத்துல பிகு பண்றாங்க. அப்புறம் சமையல் வாசம் வந்த உடனே தட்டை நம்ம பக்கமா தள்ளி வச்சிடுறாங்க. அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் சேர்த்தே பண்ணிடு. சரிங்க. ஆனா நீ இந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் இந்த வீட்டுக்கு சமைக்கிறது உன்னை விட்டு போகவே மாட்டேங்குது. கஷ்டம். அதெல்லாம் எனக்கு இதுல ஒரு கஷ்டமும் இல்லங்க. வீட்டுக்கு வர முடியலனாலும் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு சமைச்சு கொடுக்கறேன்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். புரியுதா? சரி வரேன். என்ன தம்பி, வாங்க எப்படி சார். இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? பையன் நல்லா இருக்கானா சார்? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். பையன் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காமா. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம், ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாரு. இப்ப நாங்க சொல்றத கேட்டு அமைதியா இருக்கான். ரொம்ப சந்தோஷம். தம்பி, அன்னைக்கு மட்டும் நீங்க சரியான நேரத்துல வந்து உதவி பண்ணாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்குன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. ஐயோ சார், அப்படிலாம் யோசிக்காதீங்க சார். விடுங்க சார். நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும். எங்க அப்பா சொல்லுவார் சார். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. நீங்க 2 பேருமே ரொம்ப நல்லவங்க தம்பி. அன்னைக்கு நீங்க பண்ண உதவிக்கு உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது சார். அதெல்லாம் வேணாம் சார். எதையுமே எதிர்பார்த்து நாங்களும் பண்ணல சார். இருக்கட்டும் தம்பி. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு கார்ப்பரேட் செக்டார்ல நல்ல போஸ்டிங்ல இருக்கேன். இந்த பிளாட்டுக்கு செக்ரட்டரியாவும் இருக்கேன். நீங்க டிராவல்ஸ் ஓட்டுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார், சொந்தமா கார் ஓட்டிட்டு ஓ இருக்கேன். அப்படியா? உங்ககிட்ட 12 சீட்டர்ஸ் வேன் இருந்தா எங்க கம்பெனில இருந்து ரெகுலரா ட்ரிப் கொடுக்க முடியும். இங்க நிறைய பேர் டூர் போவாங்க, அதுக்கு கூட வண்டி தேவைப்படும்.
அந்த ஆர்டர் எல்லாம் உங்களுக்கு நான் வாங்கி தர்றேன். இல்ல சார், நம்ம கிட்ட வேன்லாம் இல்ல சார், கார் தான் 2 இருக்கு, அதுவும் கடன்ல தான் இருக்கு, டியூ கட்டிட்டு தான் இருக்கேன். ஒரு வேன் வாங்கிடலாமே. இல்ல சார், ஏற்கனவே நிறைய கடன் இருக்கு சார், அவ்வளவு அமௌண்ட் கொடுத்து என்னால வேன்லாம் வாங்க முடியாது சார். முழு பணத்தையும் உடனே கட்டணும்னு அவசியம் இல்ல தம்பி. எனக்கு தெரிஞ்ச வேன் சேல்ஸ் கம்பெனி இருக்கு, நல்ல வேனா பார்த்து வாங்கிக்கலாம், இஎம்ஐலயே வாங்கிக்கலாம். நான் தொடர்ந்து உங்களுக்கு ட்ரிப் தர்றேன், நல்லா சம்பாதிக்கலாம், டியூவையும் கட்டிடலாம். கேக்குறது நல்லா இருக்கு சார், ஆனா பணம் கையில இல்லாம எப்படி சார்? தம்பி, பணம் பொறுமையா கட்டுங்க. முதல்ல வேனை வாங்கிருங்க, புதுசா இல்லாட்டி செகண்ட்ஸ்ல கூட பாத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அதை வச்சு என்னால கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும். ரொம்ப நன்றி சார். இவரும் ரொம்ப வருஷமா கார் ஓட்டுறாரு. அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம். அதுக்கான நேரம் தான் வரல. இப்ப வந்துருச்சுன்னு நினைச்சுங்க அம்மா. தம்பி, நீங்க என்ன மாதிரி வேன் வாங்கணும்னு பாருங்க, மத்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சார் ரொம்ப நன்றி பரவாயில்ல சார். தம்பி, இருக்கட்டும். அப்ப நான் கிளம்புறேன் தம்பி. வரமா? ரொம்ப நன்றி சார். வரேம்மா மீனா, போயிட்டு வாங்க. வரேன்பா. நன்றிங்க மேடம். ஐயோ மீனா, நம்ம வெளியே இருக்கோம். அட போ மீனா, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அன்னைக்கு நீ ஒரு ஐடியா கொடுத்து நம்ம அந்த உதவியை பண்ணோம். நம்ம எதையுமே எதிர்பார்த்து பண்ணல, ஆனா நல்லது பண்ணதுக்கு நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு பாரு. ஆமாங்க. நீ ஆசைப்பட்டது எல்லாமே இனிமே நடக்கும் மீனா. எதை பத்தி சொல்றீங்க? மீனா, உன் அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு நீ ஆசைப்பட்டல, அதுக்கான ஆரம்பமா கூட இது இருக்கலாம்ல. 12 சீட்டர் வாங்கினா நிறைய சவாரி வரும் மீனா. அது மட்டும் இல்லங்க, நம்ம மாடியில ரூமும் கட்டணும். ரூம் கட்டி நான் மட்டும் தனியா போயிருக்கவா? நீ தான் வீட்டுக்கு வர மாட்டேறியா? எல்லா பிரச்சனையும் சரியாகட்டுங்க, நானே வரப்போறேன். இப்பவே நமக்கு ஒரு நல்ல வழி பிறந்திருக்கு. ஆமா மீனா, நம்ம நேர்மையா உழைச்சிக்கிட்டே இருந்தா போதும், அதுக்கான பலன் கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். நீ டெக்கரேஷன் பிசினஸ், பூ கடன் வளர்ந்துட்டே போற, நானும் இந்த வேணா வாங்கிட்டேன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்னு போயிட்டே இருக்கலாம். நல்ல வேணா நான் பாக்குறேன். அதான் அவர் பார்த்து சொல்றேன்னு சொன்னாரே. அவரும் பாக்கட்டும், நானும் பாக்குறேன். வெளியே எங்கேயாவது வந்தாலும் சொல்லுவோம், நான் உடனே போயிட்டு இந்த வேலையை பாக்குறேன். நீ சரிங்க, பாத்துக்க. பார்த்து போயிட்டு வாங்க. என்ன விஜயா, யாரோ வருவாங்கன்னு சொன்ன, நீ பாட்டுக்கு போன் பாத்துக்கிட்டு இருக்க? இரு இரு, வந்துருவாங்க. ஏன், நாங்க 2 பேரும் இருக்குது உனக்கு தொந்தரவா இருக்கா? என்ன பேசுற? நீ சொன்ன டைம் தாண்டிருச்சேன்னு சொன்னேன். விஜயாங்கிறது நான் தான். உள்ள வாங்க. நீங்க தானே கவிதா? கரெக்டா? ஆமா, நான் தான். இவங்க என்னோட சிஸ்டர். வணக்கம். வணக்கம். இவங்க தான் என் ஃப்ரெண்டு சிந்தாமணி. வணக்கம். நான் அவங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் முதல்ல நான் அவங்களோட ஸ்டூடெண்ட். மாஸ்டர் தான் எனக்கு யோகா டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இவங்க என்னோட ரொம்ப நாள் ஃப்ரெண்டு பார்வதி. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. நீங்க குழந்தைகளுக்கு கதை சொல்ற பார்வதி தானே? ஆமாங்க. இவங்க உங்களோட பேரை சொல்லும் போதே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. உங்க வீடியோலாம் நான் நிறைய பாத்திருக்கேன். அது மட்டும் இல்ல, எங்க பக்கத்து வீட்ல நிறைய குழந்தைங்க உங்க வீடியோவை ரொம்ப விரும்பி பாப்பாங்க. நீங்க சொல்ற கதையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல நல்ல கருத்துக்களா சொல்றீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் இங்கதான் டான்ஸ் கிளாஸ், யோகா கிளாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த கிளாஸ் எல்லாம் பார்த்து தான் பார்வதிக்கு கதை சொல்ற ஐடியாவே வந்துச்சு. பார்வதிக்கு ரோல் மாடலே நான் தான். கரெக்ட் தானே பார்வதி? ஆமா ஆமா. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சரி, நாங்க வந்த விஷயத்த பேசிடுறோம். எங்க குடும்பத்துல ஒரு பொண்ணு இருக்கா. ஜோசி ராசிநாதன் சொன்னாரு, போன்ல பேசணுமே. அவர் எந்த அளவுக்கெல்லாம் சொன்னாருன்னு தெரியல. நாங்க எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிடுறோம். நாங்க சொன்ன பொண்ணுக்கு இப்ப 30 வயசு ஆயிடுச்சு. அப்படியா? ஏன் இத்தனை நாளா கல்யாணம் ஆகல? அது அவளுக்கு ஒரு தோஷம் இருக்கு. அந்த தோஷம் நிவர்த்தி ஆகணும்னா 7 வருஷம் தள்ளி கல்யாணம் பண்ணாதான் அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணோம்னா அவ வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா போச்சு. ஆனா பாக்குறதுக்கு 30 வயசு மாதிரி தெரியாதுங்க. இப்பவும் சின்ன பொண்ணு மாதிரி அழகா இருப்பா. தோஷம் இருக்குதுன்னா வெயிட் பண்ணி கல்யாணம் பண்றது நல்லதுதான். ஏன்னா கல்யாணம் ஆகி அந்த வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நிலைக்காம போனா ரொம்ப கஷ்டமாயிடும். என்ன மாஸ்டர்? ஆமாமா, அதுவும் சரிதான்.
அதான் இப்போ மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஜோசியர் சொன்னாங்க உங்க குடும்பத்தை பத்தி. நீங்க உங்க மகளுக்கு பொண்ணு பாக்குறதா சொன்னாங்க. ஆமாங்க. வேற ஏதாவது சொன்னாங்களா? இல்லையே, வேற எதுவும் சொல்லலையே. முதல்ல பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிக்கட்டும், அப்புறமா நாம மத்த விஷயங்கள் எல்லாம் தெளிவா பேசிக்கலாம். அதனால நீங்க முதல்ல என் பையனை வந்து பாருங்க. பொண்ணு குடும்பத்துல அவங்க அப்பா பெரிய பிசினஸ் தான் பண்றாரு. அதனால பையனுக்கு பண்றதெல்லாம் நல்லா பெருசாவே பண்ணுவாங்க. அத பத்தி எல்லாம் நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம். என் பையனும் நிறைய படிச்சிருக்கான், பெரிய தொழிலதிபரா இருக்கான். நிறைய பேர் அவனை கேட்டு வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஒருத்தங்க அவனுக்கு பெரிய வீடே எழுதி தரேன்னு சொன்னாங்க. இன்னொருத்தங்க 50 லட்சம் காரும் தரேன்னு சொன்னாங்க. அந்த கார் பேர் கூட ஏதோ தமிழ் மாச பேரா தான் வரும். பார்வதி, அது என்ன பேரு? அதான் விலையே சொல்லிட்டியே, அப்புறம் பேரெல்லாம் எதுக்கு? நீ மேல சொல்லு. இன்னொருத்தங்க காரும் வீடும் சேர்த்தே தரேன்னு சொன்னாங்க. இன்னொருத்தங்க 200 பவுன் நகை போடுறேன்னு சொன்னாங்க. ஏன் அந்த பொண்ணு வீட்டுல தங்க சுரங்கம் வச்சிருக்காங்களா? என்ன மாஸ்டர் 200 சவரனா? இந்த காலத்துல 200 சவரனா சாதாரண விஷயம் இல்ல மாஸ்டர். 2 கோடி ரூபாய் மாஸ்டர். ஆமா, என் பையன் நிறைய படிச்சிருக்கான்ல, அவன் பார்க்க நல்ல கிளையா இருப்பான். என்ன பாருங்க, என்ன மாதிரியே என் பையனும் நல்ல அழகு. அதனாலதான் அவனை பார்த்த உடனே பொண்ணுக்கு பிடிச்சிரும். நீங்க அத பத்தி எல்லாம் கவலையே பட வேணாம். நீங்க சொன்னதை விட பொண்ணு வீட்டுல நிறையவே செய்வாங்க. ஆஹா, அது அவங்க விருப்பம். பெரிய இடம் வேற நீங்க சொல்றீங்க. அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி அவங்க பண்ணதானே போறாங்க. எங்க குடும்பத்து பொண்ணுக்கு நல்ல இடமா அமைஞ்சாலே எங்களுக்கு போடுங்க. என் பையனை வந்து பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். சரிங்க. பொண்ணோட அம்மா மாப்பிள்ளை பாக்குற பொறுப்பை எங்க கிட்ட தான் கொடுத்திருக்காங்க. நாங்க பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு சொல்றோம். நல்லதுங்க. அப்ப நீங்க அவங்களை என் வீடு கூட்டிட்டு வாங்க. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். இருங்க, காஃபி சாப்பிட்டுட்டு போலாம். இல்லங்க, நாங்க சம்மந்தம் முடியாம கை நினைக்க மாட்டோம். சரி விடுங்க, எல்லாம் கூடி வந்துட்டா நாங்க விருந்தே வச்சிரோம். உங்க வீட்டுக்கு எப்ப வரணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி வரும். நாளைக்கே வந்துருங்க. நாளைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க, நாங்க அவங்க கிட்ட போய் பேசிட்டு சொல்றோம். சரிங்க, வரேங்க. வாங்க. என்ன 2 பேரும் அப்படி பாக்குறீங்க? என்ன மாஸ்டர் நீங்க பாட்டுக்கு காரு பவுன் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறீங்க? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? நடக்கலன்னு அவங்களுக்கு தெரியுமா? இருந்தாலும் இவ்வளவு போய் அசால்ட்டா சொல்ற. ஒரு நல்ல காரியத்துக்கு போய் சொல்லலாம், தப்பே இல்ல. ஆனா மாஸ்டர், நீங்க பேசுனதுலயே அவங்க விழுந்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க பொண்ணு உங்க பையனுக்கு தான் கொடுக்க போறாங்க. என்ன பண்றது சிந்தாமணி, இப்ப எல்லாம் உண்மையை பேசினா வேலைக்கே ஆவறது இல்ல. இப்போ நகை செய்யறதுக்கு தங்கத்துல கொஞ்சம் செம்பு சேர்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் இதுவும். கரெக்டா சொன்னீங்க மாஸ்டர். என்ன பார்வதி, என்ன யோசிக்கிற? நீ பேசுனத வச்சு எனக்கு ஒரு கதைக்கான ஐடியா வந்திருக்கு. அத சிவன் கிட்ட சொல்லணும். அப்படியா? என்ன ஐடியா? பேராசையின் விளைவுகள். வாங்க. என்ன கண்ணா, சாப்பிடுறியா? ஆமா ஆண்டி. சரி, இந்த சாக்லேட். தேங்க்ஸ் ஆண்டி. இந்தா. போதும் பாட்டி. டேய், சாக்லேட்ட பார்த்ததும் சாப்பாடு வேணாங்கறியா? இந்த இல்ல சாப்பிடு. எனக்கு போதும் பாட்டி. கல்யாணி உள்ளதா இருக்கா, நீங்க உட்காருங்க. சரி, இதோ வந்துறேன். கல்யாணி. வாங்க ஆண்டி. வா ரோகிணி, உட்காரு. அம்மா நீங்களும் வாங்க, உட்காருங்க. என்ன விஷயம் ஆண்டி? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது உங்க அம்மாவுக்கும் தெரியட்டுமே தான் அவங்களையும் வர சொன்னேன். மனோஜுக்கு மாஸ்டர் ஒரு பொண்ணை பாத்திருக்காங்க, சம்பந்தம் பண்ண போறாங்க. என்ன சொல்றீங்க? அப்போ என் பொண்ணோட கதி? ஆமா, நீ சும்மா இருக்கியா? இல்லடி, அவங்க சொல்றத கேட்டா எனக்கு பயமா இருக்கு. மாப்பிளைக்கு வேற இடத்துல பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. அப்படி ஏதாவது நடந்துட்டா உன் வாழ்க்கை என்ன ஆகுறது? நான் இருக்கேன் இல்லம்மா, ரோகிணியை நான் அப்படிலாம் விட்டுட மாட்டேன். இல்லங்க, என் பொண்ணுக்கும் கிருஷிக்கும் என்ன ஆகும்னு யோசிச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவ மாப்பிள்ளையோட நல்லா வாழ்றது பாத்துட்டா நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். அம்மா, இருக்கிற பிரச்சனையில நீ வேற. என் மனோஜ் அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். நீ பயந்துட்டு இருக்காத. நீ போய் கிருஷ் கூட இருப்போம். இல்லடி, இப்ப நம்ம என்ன போன்னு சொல்றேன்ல.
இது எப்படி ஆண்டி நடந்துச்சு? மாஸ்டர் கிட்ட வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க பேசிட்டு போனாங்க. நானும் அப்ப கூட தான் இருந்தேன். எனக்கே அப்ப ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு.